ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் மதுரையோட ஃபேமஸான பிளேஸ் தெப்பக்குளத்துக்கு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. எங்கள் ஊர் மகாமக கலோனியா ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து கோயில் ஒன்று இருக்குது, மாரியம்மன் கோயில். அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு வரலான்னு போனோம். அங்கே வெளிலையே பூஜை தட்டுலாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போனால் நிறைய கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தது, வேண்டுதல் நடந்துட்டு இருந்தது. அதே சமயம் இங்கே வந்து தெப்பக்குளம் மாரியம்மனுக்கு வந்து நம்மளுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது போல், அதுக்கான பந்தல் அந்த ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய பேர் மாவிளக்கெல்லாம் போட்டு பூஜைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து நார்மல் தரிசனம் போனால் கொஞ்சம் க்யூ அதிகமாக இருந்துச்சு. அதனால ஸ்பெஷல் தரிசனம்னு 20 ருபீஸ் பெர் ஹெட்னு டிக்கெட் இருந்துச்சு. ஸோ அதில் போய் சாமியை சீக்கிரம் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த சாமியோட திருநீர், குங்குமம், அப்புறம் கொஞ்சம் பூ கொடுத்தாங்க. அது தலையில் வாங்கி வச்சுக்கிட்டு கோயிலை சுற்றி வந்தோம். நல்லா அழகாக பெரிய கோயிலாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மஞ்சள் குங்குமம் நிறைஞ்சிருந்தது. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லான அம்மனா, அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய வேண்டுதலும் வச்சுருந்தாங்க, பார்த்தேன். அப்புறம் இங்கே வந்து பேச்சியம்மன் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட குங்குமம் வந்து நம்ம பிரித்து பேக்கெட்டில் மஞ்சள் குங்குமம் கொட்டணும். அது மாதிரி கொட்டிட்டு சுற்றி வந்தோம் சாமியை வேண்டிட்டு. அடுத்து நாகம்மாவை நல்லபடியாக கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.